மரியாதையா போ, அதுக்கு போடு இதுக்கு போடு. இது என்ன படம் முடிக்காத என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றிட்டேன். யாருக்கு ஓட்டு போட்டிருப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறேன். போன இடத்துல எப்போ நம்ம போனாலே அங்கே ஏதாவது ஒரு தகராறு நடக்கும் போல். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஓட்டு போட வந்திருந்த ஒரு நாம் தமிழர் கட்சி சகோதரரை ஓட்டு போடக்கூடாது, நீ ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, நீ இதுக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே வந்ததை நான் பார்த்தோம், நீ ஓட்டு போட்டுட்டு வந்து நிற்கிற, வெளியே போ அப்படின்னு வந்து திடீர்னு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. எல்லாரும் தண்ணி அடிச்சிருக்காங்க. அவர் பாம்போல ஐயோ நான் இல்லைப்பா ஓட்டு போடலங்க பாருங்க, நான் இப்போ தான் ஓட்டு போட வந்திருக்கிறேன், முதல்ல கூட்டம் இருக்குது பார்க்கறதுக்கு வந்தேன், கூட்டமாக இருந்து நான் கிளம்பிட்டேன் அப்படின்றாரு. ஆனப்புறம் டக்கு டக்குன்னு 5-6 பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. நார்மல் மனிதருக்கு ஒரு கட்சினாலே நம்ம கேள்வி கேட்போம். அதுவும் நாம் தமிழருக்குன்னா சும்மா இருப்போமா? ஏன் யாரில் கேட்கறதுக்கு? அவர் ஓட்டு போடுறதுக்கு வந்து நிற்காரு. அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. போங்கன்னு நல்லா இது பண்ணி கொஞ்சம் அதில் கொஞ்சம் கலசலாயிட்டு கலசனாலன்னா அவங்க கூட ஒருத்தர் குரல் எழுப்பினோடனே கலைஞ்சிட்டாங்க. ஒன்றும் அவங்க பாட்டுக்கு போயிட்டு போலீஸை சொல்லி விட்டுருக்காங்க. போலீஸ்காரங்க மெதுவாக வந்து அது என்ன பிரச்சனை நான் கேட்டேன். நீங்கள் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், நான் கேட்கறது ஒன்று தான். ஒருத்தன் என்ன சொன்னால் அவர் ஓட்டு போட்டுட்டாரு வந்து நிற்காருன்னு சொல்கிறான், வந்துட்டு இங்கே வந்து கலைஞ்சிட்டு வேற போடுறான். இப்போ அவர் ஓட்டு போடலைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போ ஓட்டு போட்டுட்டாருன்னு சொல்லி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வேணுக்குன்னா தானே பிரச்சனை ஏற்படுத்துறான். அப்போ அவனை நீங்கள் பிடிச்சி கேள்வி கேட்கணும்ல. நான் கேட்டது கரெக்டா? போலீஸ்கிட்ட நான் இந்த கேள்வி தான் கேட்டேன். நீ கேட்கணும்ல மேடம். ஒருத்தன் ஓட்டு போடலைன்னு சொல்லிட்டு 4-5 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு போகிறான். இங்கே வந்து அவர் ஓட்டு போடலைன்னு நீங்கள் பார்த்தாச்சு. அப்போ அவன் வேணுக்குன்னே போய் தானே சொல்கிறான். அப்போ அவனை தானே நம்ம பிடிக்கணும். சரிதான். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆனால் தலைமை அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இருந்து வந்த விஷயம் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டு யாரும் எந்த பிரச்சனையும் ஈடுபடாதீங்க. நாம் தமிழர் கட்சி ஏதாவது சின்ன பிரச்சனை பண்ணாலும் அதை வச்சு பெரிய பிரச்சனை ஆக்குவாங்க அப்படின்னு. ஸோ அதாவது நம்ம பிரச்சனையை ஆக்கலை. ஆனால் அவர் அந்த மனுஷன் கடைசியாக நான் போயிடுறேனப்பா அப்படின்னு சொல்கிற போது தான் நமக்கு அது சங்கடமாக இருக்குது. அது இவ்வளோ தூரம் பேசும்போது நம்ம பார்த்துட்டு சரி என்னதான் நடக்குன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கடைசியாக இல்லைப்பா நான் வெளியே போயிடுறேனப்பான்னு சொல்கிற விடக்கூடாது. அது தப்பு. நீங்கள் ஏன் வெளியே போகணும்? ஓட்டு போடலை இவனுங்க வந்து மிரட்டினா நீங்கள் வெளியே போகணுமா? நில்லுங்க அப்படின்னு நிற்க வச்சு அது நடந்துச்சு. என்ன மனுஷங்களோ இவங்க தெரியலப்பா. நல்லது செய்கிறேன்னு ஒருத்தன் சொன்னால் அந்த நல்லதை ஆதரிக்க மாட்டுறாங்க பாப்போம். ஆனால் இந்த தடவை நிறைய ஓட்டுப்பதிவு இருக்குது. மக்கள் உண்மையிலேயே மாற்றத்தை விரும்புகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து எக்கச்சக்க சகோதரர்கள் வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது. கண்டிப்பாக சில வெற்றிகளும் இருக்குது. அதுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. அது மாதிரி தேவையில்லாத சண்டைகள் எதுவும் வேண்டாம். அவங்களுக்கு பிடிச்ச இதை அவங்கவுங்க பதிவு பண்ணட்டும். இதுவரைக்கும் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். ஓகே, நான்லாம் என்னால் முடிஞ்சு எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சிட்டோம். அது செஞ்ச வேலைகள்னால எவ்வளோ அடி வாங்க முடியுமோ அந்த அடிகளையும் வாங்கிட்டோம். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எவ்வளோ என்னால் செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். கடைசி நாள் வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய செஞ்சிட்டோம். உண்மையிலேயே நேற்று நைட்டெல்லாம் தூக்கம் வரலை. நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. இன்னைக்கு காலைல 7 மணிக்கு ஓட்டு போகணும்னு நினச்சவன் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கடைசி என்ன போச்சு, ஒரு 5 மணி அந்த டைமில் தான் தூக்கம் வந்து தூங்கிட்டு எஞ்சி பார்க்க மணி 10. ஐயோ அதுக்கப்புறம் எழுந்து ஓடுறேன் ஓட்டு போடுறதுக்கு. கொஞ்சம் லேட்டாகி தான் கடமையை ஆற்றிருக்கிறேன். நான் தான் அப்படி இருக்கேன்னு பார்த்தா இன்ஸ்டாவையோ யூடியூபையோ ஓப்பன் பண்ணுறது பார்த்து நிறைய முக்கால்வாசி பேராக தான் இருக்கேன். இப்போ நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல, இவங்க எப்படியா ஜெயிச்சிடணுமே அந்த எண்ணம் தான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த 17 வருஷ காத்திருப்பு ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு எக்கச்சக்க சகோதரர்கள் போட்டிருக்கான். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ நம்மளுடைய கனவு இந்த தடவை கண்டிப்பாக நிறைவேறும். இங்கே எல்லாருக்கும் பணப்பட்டுவாட முடிச்சாச்சு. இவங்க இப்போ தான் செக் பண்ணிட்டு நடக்காங்க. கஷ்ட காலமே கேட்டா திருநங்கடாடே. அவங்களுக்கு கொடுத்த ரோல் அவங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவன் அங்கங்க 1500 2000 எல்லா வீட்டுக்கும் பட்டுவாடா பண்ணி முடிச்சாச்சு. அங்கே ராஜபாளையத்தில் ஒரு தம்பி பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவங்க குடிச்ச கண்ணுக்கு எதிராக அவங்களுக்கு பிடிச்சி தந்தாச்சு. அண்ணு கிள்ளியூரில் நேற்று என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தம்பி ஹிம்லர் என்ன பண்ணியிருக்காரு, மூட்டையா கட்சிக்காரனுங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க வந்து என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா சாராயம் கொடுத்துருக்காங்க, வீரனை கொடுத்துருக்காங்க.
அதை கையுங்களமா பிடிச்சுமே எந்த ஆக்ஷன் இல்லை. என்ன நான் என்ன செய்யணும், ஒரு ஜனநாயக இதுபடி ஒரு எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷனை வின் பண்றதுக்காக ஒரு கட்சிக்காரன் வந்து கையூட்டு கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த கட்சிக்காரனை வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதே தடுக்கணும். இதுதானே சரியான மெத்தடு. என்ன ஜனநாயக மெத்தட்ல எலெக்ஷன் நடத்துறாங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம், இதுக்காகவே சில மாற்றங்களை மக்கள் நடத்தி காட்டுவாங்க. இனி எல்லாம் செய்ய வேண்டிய எல்லா கடமையும் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டோம் சகோதர சகோதரிகளே. இனி இறைவனும் இயற்கையும் மக்களும் என்ன தீர்ப்பை வந்து கொடுக்க போறாங்கங்கிறத 4ஆம் தேதி, மார்ச் ஏப்ரல் மே 4ஆம் தேதி நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.